28வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ்த்தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 28. சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது, ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவாரோ மற்று. சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது, ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவாரோ மற்று. மென் சந்தன குரடு, மிருதுவான சந்தன கட்டையானது தான் தேய்ந்த காலத்தும் அது தேய்ந்து போனாலும் கூட கந்தம் குறைபடாது, மனம் குறையாது. ஆதலால் ஆகையினாலே தார்வேந்தர் படைபலம் உள்ள அரசர் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தங்களுடைய செல்வம் குறைவுற்ற போதிலும் கேட்டால் வறுமையினால் மனம் சிறியர் ஆவாரோ, தாராள மனத்தை இழந்து விடுவாரோ. அதாவது சந்தன கட்டையானது எவ்வளவு தேய்ந்த போதிலும் அதன் மனம் குன்றாது, குறையாது. அரசருடைய செல்வமானது குறைந்து வறுமையுற்ற போதிலும் அவருடைய தாராள தன்மையானது குறைந்து விடாது. மீண்டும் பாடலை பார்ப்போம். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது, ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவாரோ மற்று. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 28வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.